இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிகளில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நல்ல மனிதரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவர் உன்னை உயர்த்துவார் என்று சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும், அவர் வழியை கை கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்றும் சொல்கின்றார். அதனாலே நாம் தீமையை விட்டு விலகுகிறவர்களாக நன்மை செய்கிற மக்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உலகத்திலே ஆண்டவர் நம்மை படைத்தது ஆண்டவரை துதிப்பதற்காக, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக, அவர் நமக்காக சிலுவிலே மரித்ததை ரட்சிப்பு கொடுத்ததையும் மற்றவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். அதனாலே நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அதனாலே நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள்வோம், தீமையை விட்டு நன்மை செய்வோம், என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். அப்படி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.